அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே இன்று உளவியலிலே ஒரு புதிய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் பற்றி பேசப்படுகிறது. அதை சொல்கிறார்கள் ஆழ்நிலை கடந்த உளவியல், த டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. ஒரு வகையில் அதை ஸ்பிரிச்சுவல் சைக்காலஜி, ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் என்றெல்லாம் சொல்கிறார்கள். என்னென்றால், ஒரு தடவை உலகத்தில் இதுவரைக்கும் இருக்கின்ற பிரதானமான உளவியல் சிந்தனை பள்ளிகள், ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ், வாட்சனுடைய பிஹேவியரிசம் நடத்தைவாதமாக இருக்கலாம், ஆல்ஃபிரட் மேஸ்லோவினுடைய ஹியூமனிசம் ஆக இருக்கலாம், அல்லது சிக்மண்ட் ஃப்ரைடுடைய சைக்கோ அனலைசிஸ் ஆக இருக்கலாம். இந்த கோட்பாடுகள் எல்லாம் இதுவரைக்கும் உலகத்துக்கு சொன்ன முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால், மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகின்ற ஒரு அசாதாரண நிலைமை, ஒரு பிரச்சனை, ஒரு சைக்கோசிஸ், இதற்கு பிரதானமான காரணம் பக்கத்தில் இருக்கின்ற மனிதன், சக மனிதன். ஆக அந்த உள்ள நெருக்கடியை, ஒரு சைக்காலஜிக்கல் அப்நார்மாலிட்டியை தீர்ப்பதற்கான ஆற்றல் சக மனிதனிடம் இருக்கிறது. அந்த மனிதன் ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக அல்லது ஒரு கவுன்சிலராக இருக்கலாம் என்பதுதான் இதுவரைக்கும் உலகத்தில் பேசப்பட்ட தியரி. இந்த தியரியில் இன்று நடந்திருக்கிற மிகப்பெரிய மேஜர் ரிவல்யூஷன் என்னென்றால், இல்லை, மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்திக்கு மனித உள்ளத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கிறது என்று இன்று உளவியல் உலகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அதை அவர்கள் கடவுள் என்று சொல்வதற்கு வெட்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஒரு இயல்பான ஒரு சங்கடம் அதிலே இருக்கிறது. ஆனால் உண்மை அதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சுபஹு தொழுகைக்கு பிறகும் மாரிப் தொழுகைக்கு பிறகும் ஓதிய ஒரு முக்கியமான துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹஸன். இந்த துவாவை பாருங்கள். இதிலே உள்ள ஒரு ஆழமான ஒரு விஷயம் இதிலே இருக்கிறது. என்னென்றால், மனிதனுடைய உள்ளத்திலே அமைதியை, சந்தோஷத்தை கொண்டு வருவது, கவலையை நீக்குவது என்ற விடயத்தை அல்லாஹ்வால் செய்ய முடியும். தட் இஸ் தி டிரான்ஸ்பர்சனல் சைக்காலஜி. இந்த உண்மையை முஸ்லிம்கள் எந்த அளவு தூரம் புரிந்திருக்கிறார்கள் என்பதுதான் இன்று இருக்கின்ற கேள்வி. அமெரிக்காவினுடைய ஒஹியோ யூனிவர்சிட்டியிலே ஜான் பென்சன் என்ற ஒருவர் ஒரு ஆய்வு செய்தார். என்ன ஆய்வு என்றால், ஒரு மனிதர் ஒரு இடத்தில் அமைதியாக உட்கார்ந்து சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் என்ற அந்த கலிமாவை ஒரு அமைதியான உள்ளத்தோடு இருந்து மொழிகின்ற போது அவருடைய உடலில் என்ன மாற்றம் நிகழ்கிறது என்பதை அவர் அவதானித்தார். அந்த குறிப்பிட்ட மனிதனுக்கு தெரியாமல் அவருடைய உடலிலே ஒரு கருவியை அவர் செலுத்திவிட்டு அவர் தொலைவில் அவருடைய லெபரட்டரிக்குள்ளே இருந்து என்ன பிசிக்கல் சேஞ்ச் நடக்கிறது என்பதை அவர் பார்த்தார். என்ன நடக்குது என்றால், திக்ரை அந்த அர்த்தத்தோடு ஒருவர் மொழிகிற பொழுது, உள்ளத்தால் அதனுடைய அர்த்தத்தை அவர் உணர்கின்ற பொழுது, அவருடைய உடலிலே மெலட்டோனின் என்ற ஒரு ஹோமோன் சுரக்கின்றது. மனுஷனுடைய பாடியில் மோர் தென் 100 கிளாண்ட்ஸ் அண்ட் ஹோமோன்ஸ் இருக்கு. அதில் 4 பிரதானமான ஹோமோன்ஸ் இருக்கிறது. அது இம்யூனிட்டியை அதிகரிப்பதும் உடலை சமநிலையில் வைத்திருக்கின்ற வேலையும் 4 பிரதானமான ஹோமோன்ஸ் செய்யுது. ஒன்று மெலட்டோனின், 2வது செரட்டோனின், 3வது அட்ரினலின், 4வது என்ட்ரோஃபின். இந்த பாருங்க, இந்த 4 ஹோமோன்ஸுக்கும் ஒரு முஸ்லிம் செய்கின்ற வணக்க வழிபாட்டுக்கும் இடையிலே உள்ள தொடர்பு பற்றி, உறவு குறித்து நிறைய ஆய்வுகள் இன்று உலகத்தில் நடந்திருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அற்புதமான முடிவை இந்த ஆய்வுகள் தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். திக்ர் என்ற ஒன்று மெலட்டோனின் என்ற ஹோமோனை அதிகம் உடலிலே சுரக்க செய்கின்றது. அது என்ன செய்கிறது என்றால், ஒன்று கேன்சரை தடுக்கின்றது, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கின்றது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றது, ஒரு அழகான தோற்றத்தை அவருக்கு தருகின்றது. வயது போன ஒருவருக்கு எல்லாருக்கும் பொதுவாக 150 பேருக்கு ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நோய் இருக்கிறது, டெமென்ஷியா என்று சொல்வார்கள். அசாதாரண மறதி. காலையில் ஒலிம்பிக் பங்கள் மாறி பாயிட்டான்னு சொல்லி, இந்த மாதிரியான டெமென்ஷியாவை பெருமளவு இது குறைக்கிறது. ஆனால் அது எப்பொழுது சுரக்கிறது என்றால், பக்தி பூர்வமாக ஒரு வாக்கியத்தை ஒருவர் மொழிகின்ற போது, குர்ஆனை அதனுடைய அர்த்தங்களோடு அவர் புரிந்து கொண்டு ஓதுகின்ற போது, குர்ஆனுடைய கருத்தோடு அவருடைய உணர்வுகள் ஒன்றிக்கின்ற பொழுது, திக்ரை அதனுடைய அர்த்தத்தோடு செய்கின்ற பொழுது அந்த மாற்றம் நிகழ்கிறது. திக்ர் என்றால் இது எப்ப இந்த மாதிரியான ஒரு உள அமைதியும் ஒரு மாற்றமும் ஏற்படும் என்றால், ஸ்ட்ரெஸ் அது குறைக்கும் என்றால், அதனுடைய சரியான அந்த உயிரோட்டத்தோடு அது மொழியப்பட வேண்டும். அது முக்கியமான விஷயம். நாங்கள் சும்மா தஸ்பீஹ் கோரை கையில் வச்சுக்கொண்டு சுபால நாளைக்கு நம்மளால கல்யாணம் கட்டாயம் வந்திருக்கா சுபால அந்த சுபான் எல்லாம் சரி வராது. குர்ஆன்
திக்ரை பற்றி சூரத்து ஆல இம்ரானிலே சொல்கின்ற கருத்தை நீங்கள் படித்திருப்பீர்கள். அந்த மாதிரியான ஒரு உணர்வோடு கருத்து ஒன்றிப்போடு அதை மொழிகின்ற பொழுது இந்த மாற்றம் நிகழ்கிறது. குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம், அதனுடைய அர்த்தங்களுக்கு ஏற்ப எங்களுடைய உணர்வுகள் மாற்றம் அடைகின்ற பொழுது, அதை கருத்தறிந்து ஓதுகின்ற பொழுது, ஒரு ஆய்விலே கண்டுபிடித்திருக்கிறார்கள், ஒருவருடைய லிபிட் ப்ரொஃபைலிலே எல்டிஎல் கொலஸ்ட்ராலுடைய அளவு குறைகிறது என்பதை ரிசர்ச்சிலே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஸோ இது உண்மையிலே ஒரு வணக்க வழிபாடுகளுடைய அல்டிமேட் ஒப்ஜெக்டிவ் அல்லாஹ் தாலாவுடைய திருப்தி, மறுமையை அடைவது, அதுதான் உண்மை. ஆனால் அல்லாஹு தாலா அதிலே மனித குலத்திற்கு இந்த உலகத்திலும் சில நன்மைகளை வைத்திருக்கிறான் என்பதை இன்று மேற்குலகத்தில் நடந்திருக்கின்ற ஆய்வுகள் எங்களுக்கு சொல்கின்றன.